ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கரூர் பையன். ஆக்சுவலாக என்னோடய ப்ரொஃபஷன் உங்களுக்கு தெரியும், சேல்ஸ் ப்ரொஃபஷன். ஸோ நம்ம ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போவோம். ஸோ இன்றைக்கி நான் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மாட்ட பிரியாணி செய்யணும்னு சொல்லி கேட்டேன். சரிங்களா? ஸோ நான் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டேன், அந்த ரைஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ டுடே வந்து செய்ய சொன்னதுக்கு எங்கள் அம்மா இதெல்லாம் செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை வீடியோ எடுத்து போடலான்ட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். ப்ளீஸ் சப்போர்ட். ஓகே, தேங்க்யூ. பிரியாணிக்கு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, ஆமாம், 4 பல்லு பூண்டு, 4 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிள்ளை, ஓகே, கொஞ்சோண்டு புதினா தழை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஓகே, ஒரு எலுமிச்சம்பழம், ஓகே, அப்புறமேலு 3 பெரிய வெங்காயம், 3 பெரிய வெங்காயம், ஆமாம், ஓகே, அன்னாச்சி பூ, ஓகே, பட்டை எத்தனை? 3 பட்டை, பெருசாக ஒரு 1.5 இன்ச் அளவு 3 பட்டை, ஒரு 10 கிராம்பு, 10 கிராம்பு, அப்புறமேலு அவ்வளோ 1/2 கிலோ சிக்கன். ஏலக்காய் 4, ஏலக்காய் 4, ஓகே, 4 ஏலக்காய், 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி, 1/2 கிலோ, ஓகே, இது பிரியாணி பவுடர், 4 மிளகா, பச்சை மிளகா, ஓகே, பச்சை மிளகா 4, ஓகே. அது என்னது? விரிச்ச இலையா? பிரியாணி இலை 4, அவ்வளோதான். சிறிதளவு முடிஞ்சது. எண்ணெய் வேண்டியது அளவு, எண்ணெய் வந்து ஒரு 50 எண்ணெய், 50 மில்லி. நம்ம செய்கிறப்ப இதெல்லாம் பார்க்கலாம். இதில் என்ன மிஸ் ஆகுது? தயிர், சிக்கன் பீஸு, தென் வந்து நெய், இது மூணும் அப்பா வாங்க போயிருக்காரு. வந்துட்டு நம்ம செய்கிறத பார்க்கலாம். அதே 1/2 கிலோ 1/4 கிலோ சிக்கன் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ சிக்கன் போட்டால் போதும். 300 சிக்கன் இல்லை, 1/2 கிலோ அரிசிக்கு 300 சிக்கன். 1/2 கிலோ அரிசி 2 டம்ளர் போட்டால் 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ அரிசி. ரெண்டு டம்ளர் போட்டுருக்கோம். சொல்கிறேன், 2 டம்ளர். கிராம்பு 3, ஏலக்காய் வந்து 2 போட்டாச்சு. இது அரிசி போட்டு ஊற வச்சிடணும். போட்டால் பாதி அரிசி 1 கிலோ, ஓகே, அவ்வளோதான். 50 எண்ணெய் ஊற்றிருக்கோம், அவ்வளோதான். காயிடும், எண்ணெய் காயிடும். தயிர் ஊற்றியாச்சு, ஒரு பாக்கெட்டு ஊற்றியாச்சு. மிளகாத்தூள் 1 ஸ்பூனு போட்டாச்சு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன். அதுக்குள்ளாக்க ஒரு தேவையான 1 ஸ்பூன் அளவு, அவ்வளோ பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன். அப்புறமேலு கொத்தமல்லி தழை, ஓகே, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், புதினா தழை, விரிச்ச இலை, வெங்காயம், இது வெங்காயத்தாள், அந்த ஃப்ரை பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, இது பட்டை, அன்னாச்சி பூ, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா அரைச்சது கொஞ்சம், இது அரைச்சி வச்சிருக்கியா? அரைச்சது 3 மிளகா அரைச்சது,
அரைப்பழம் ஒரு பழம் முடிஞ்சு விட்டுருக்கு. ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அரை மணி நேரம் ஊறணும். இது எடுத்து அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வைக்கணும். ஓகே. அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் மூட வைக்கணும். அரிசி வேக வச்சாச்சு. வச்சாச்சு. ஓகே. கொஞ்ச நேரம் ஆகட்டும். அது முழுசாக வேகாமல் போட்டா ஓகே. வடிகட்டு. ஓகே ஓகே. வடிகட்ட வேண்டாம். அவ்வளோதான். டம்மு. ஓகே. மேலே இது தூக்கி வெயிட்டு தூக்கி வச்சிடலாம். ஓகே. அப்பா ஆண்டை விட்ட வழி நீங்கள் கொஞ்சோண்டு இருக்குது. ரெடி. வெங்காயம் போட்டு கொட்ட வேண்டும். வெங்காய பச்சி ரெடி. வெங்காய பச்சி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் தயிர் ஊற்றணும். அவ்வளோதான். தேவி அவ்வளோதான். அப்படியே நல்லா நல்லா குத்தி மேலே வீசு அப்படியே. ஓகே. நல்லா அடியில் நடு சண்டில் எடு. அப்படி வீச போடு. சூப்பர். ஓகே. ஓகேம்மா. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே. பிரியாணி ரெடி. ரெடி. இதில் வெங்காயம் போடலாம். அரிஞ்சு வெங்காயம் போடணும். இது பச்சையில் தான் வெந்துருச்சு. போட்டா